ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்கலாமா? அந்த ஸ்டோரி வேற யாரை பற்றியும் கிடையாது. உங்களை பற்றியும் உங்களோட உடம்பை பற்றியும் தான். நம்ம உடம்புக்குள்ள ஒரு சீக்ரெட்டான டைம் டேபிள் இருக்கு. நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலனாலும் அந்த டைம் டேபிள் படி எல்லாமே அந்தந்த டைமுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு பர்சனல் கோச் வந்துட்டு உங்கள் பாடியை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த டைமுக்கு எழுந்திரிக்கணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பசிக்கிற டைமுக்கு சாப்பிட்றதில்ல, தூக்கம் வரும்போது தூங்குறதில்ல, எழுந்திரிக்க வேண்டிய டைமில் இழுத்து போட்டுட்டு தூங்குவோம். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு கப் காஃபியை லேட்டாக குடிச்சிட்டு ஃபோனையோ லேப்டாப்பையோ கையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்போ தலை உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயத்த சரி பண்ணாவே போதும், நம்மளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம். இப்போது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக்குக்கும் நம்மளோட டெய்லி ரொட்டீனுக்கும் எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் சூரியன் உதிக்கும் போது நீங்களே எழுந்திரிச்சிடணும். சூரியன் உதிச்சு வெளிச்சம் வரும்போது நம்மளையும் எழுப்பி விடுறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளே கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் வந்துட்டு எழுந்திரிச்சு போய் ஏதாவது வேலை செய்ய அப்படின்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. அந்த டைமில் நல்லா சுகமாக தூங்குவோம். அந்த டைமில் எழுந்து வந்து வெளியில் உடம்புல சன்லைட் படுற மாதிரி, அதுவும் அந்த மார்னிங் சன்லைட் படுற மாதிரி கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான விட்டமின் டி நல்லாவே கிடச்சிடும். அடுத்து எழுந்த உடனே காஃபியெல்லாம் குடிக்காமல் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும். பாடியை கொஞ்சம் மூவ் பண்ணணும். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாமே தானாகவே டீடாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock to 9 o'clock ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். நல்ல பிரேக்ஃபாஸ்ட்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட், டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்னு கிடையாது. நைட் ஃபுல்லாக பட்னியாக இருக்கிற உடம்புக்கு காலையில் ஃபஸ்ட்டு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டை எப்போவுமே பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 12 மணி வரைக்கும் உங்களோட மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் உங்களோட பிரெயின் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நல்லா உட்காந்து கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா மூளைக்கு நல்லா வேலை கொடுங்க, க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 to 1:30 மணிக்குள்ளே ஒரு லன்ச் சாப்பிடுங்க. லன்ச் எப்போவுமே ஒரு நாளில் நீங்கள் ஃபுல் மீல்ஸாக சாப்பிட்றது லன்ச்சாக தான் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னராகவோ இருக்கக்கூடாது. லன்ச் ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். லன்ச் சாப்பிட்டு முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஐயோ இந்த டைமில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு முழிச்சிட்ருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் தப்பு. லன்ச் முடித்ததுக்கப்புறம் உடம்பில் ஒரு ஸ்லகிஷ்னஸ் ஏற்படும். அந்த டைமில் ஒரு குட்டி நேப் கொடுத்தீங்கன்னாவே பாடிக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போது அது முடிச்சுட்டு ஈவினிங்காக உங்கள் வேலையெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு லீஷர் ஆக்டிவிட்டியோ ரிலாக்ஸேஷனுக்காக ஏதாச்சும் பண்ணலாம். ஒரு வாக்கிங் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சினிமா பார்க்குறது, ஏதாச்சும். அதுக்கப்புறம் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு சன்செட் ஆகி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயாவது ஒரு லைட்டான டின்னர் சாப்பிட்றணும். டின்னர் ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக நைட்டு டைஜஷனுக்கே போயிடும். பாடியில் மற்ற ரிப்பேர் ஒர்க்லாம் எதுவுமே நடக்காமல் போயிடும். அதனால் எப்போவுமே டின்னர் மட்டும் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு நைட் டைமில் இந்த செல்ஃபோன், டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் ஏதாச்சும் லைட்டான மியூசிக் கேட்டுட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கை படிச்சுட்டோ 9 o'clock போய் தூங்க போனீங்கன்னா அந்த டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைலண்ட்டான ப்ளேஸில் போய் படுக்கும்போது உங்கள் உடம்புல தூக்கத்துக்கான ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் மெலட்டோனின்னு சொல்லுவாங்க. உங்களை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிற ஹார்மோன் அதுதான். இப்போது லைஃப் சைக்கிளில் நம்ம நிறைய டிஸ்டர்ப் பண்ணி இந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் கரெக்டாக வந்துட்டு தூங்கிட்டு இருக்க டைமில் மனுஷங்க மட்டும்தான் தூக்கம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன்
ப்ளூ லைட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் உடம்புக்கும் கண்ணுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நைட் ஒரு 10 to 2 வரைக்கும் உங்களோட உடம்பு எல்லா ரிப்பேர் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் ஃபுல்லாக நடந்த விஷயத்தெல்லாம் பிரெயினில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி ஆகிறது, மெமரியாக போய் பிரெயினில் ஸ்டோர் ஆகிறது. அப்போ தூக்கம் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தூங்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிட்நைட் ஒரு 2 மணிலேருந்து காலையில் ஒரு 5 மணிக்குள்ளே உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு நல்லா ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். பாடி வந்துட்டு அடுத்த நாளுக்காக தயாராகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கிளாக் படி கரெக்டாக உங்கள் உடம்பை புரிஞ்சுக்கிட்டு அதை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்துக்கிட்டாவே நம்மள பல வியாதிகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.